Dear +1 commerce students, good morning. We shall continue the +1 commerce chapter 5 Hindu undivided family and partnership. In this session, we are going to discuss the main disadvantages of partnership. Disadvantages of partnership organization is discussed now. The first one is disadvantage is lack of harmony, absence of legal status and instability, limited resources, limited risk taking, risk of implied authority, and then the last one is lack of public confidence. These are all the disadvantages of partnership organization. The first one is lack of harmony. Lack of harmony. Harmony na inakam. Inakaminmai. Lack of harmony. Inakaminmai. After a few hours of work, few years of working, friction and disharmony may creep in. Each partner வீஸ்னா போட்டி, ஒருவருக்கு போட்டி வந்துடும். சில ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு, சில ஆண்டுகள் பார்ட்னர்ஷிப்பு கடந்த பிறகு கூட்டாளிகளுக்குள்ளற கருத்து மோதல்கள், அவங்கள்ட்ட ஒருவருக்கு போட்டி, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா, அந்த மாதிரி போட்டி. ஈச் பார்ட்னர் வீஸ் வித் ஒன் அனதர் இன் டிஸ்ஆனஸ்ட் டீலிங்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கூட்டாளிகள் நேர்மையற்ற முறையிலையும் செயல்படலாம். த மியூச்சுவல் கான்ஃப்ளிக்ட் அண்ட் லேக் ஆஃப் டீம் ஸ்பிரிட் பேவ்ஸ் வேவ் ஃபார் த டெசல்யூஷன் ஆஃப் ஃபோம். அதனால் மனக்கசப்பு, மோதல்கள், முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருப்பதால் அவர்கள் உறவில் விரிசல்கள் ஏற்படும். அவங்களோட உறவில் விரிசல் ஏற்படும். சில ஆண்டுகள் கடந்த பிறகு அவங்களுக்குள்ளற போட்டி எழும். அதன் காரணமாக கூட்டாண்மை நிறுவனமே கலைக்கப்படலாம். ஆப்சன்ஸ் ஆஃப் லீகல் ஸ்டேட்டஸ் அண்ட் இன்ஸ்டெபிலிட்டி. சட்டபூர்வமான நிலைத்த தன்மை இல்லை. த பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் ஹேஸ் நோ செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸ். கூட்டாண்மைக்காக தனியாக ஒரு சட்டம் இருக்குது. இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 ப்ரிவைல்ஸ். இருந்தாலும் இந்த கூட்டாண்மை நிறுவனம் அப்படிங்கிறது பல ஆண்டுகளுக்கு செயல்படக்கூடிய தன்மையை இழந்திருக்கு. இதுக்கு தனியான சட்டபூர்வமான தன்மை, நிறுவனம் மாதிரி சட்டபூர்வமான அந்தஸ்து கிடையாது. இட் இஸ் இன்செப்பரபிள் ஃப்ரம் பார்ட்னர்ஸ். பார்ட்னர்ஸும் அந்த நிறுவனமும் ஒன்று. கூட்டாண்மை நிறுவனமும் கூட்டாளிகளும் ஒன்றாகவே கருதப்படும். ஆஸ் எ ரிசல்ட் இட் இஸ் டெர்மினபிள் ஆன் த டெத் ஆர் இன்சால்வென்சி ஆஃப் எ பார்ட்னர். ஒரு கூட்டாளி இறந்துட்டாரு இல்லை திவாலாயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த கூட்டாண்மை நிறுவனம் கலைக்கப்படும். த தேர்டு டிஸ்அட்வான்டேஜ் இஸ் லிமிட்டெட் ரிசோர்சஸ். குறைவான நிதி வளங்கள். The maximum number of partners in a partnership firm is 10 in case of banking business and 20 in case of other business. In actual practice, the number will be well below the maximum because of the need for ensuring harmonious working. In view of this, only limited resources are available. Modern large-scale enterprises which requires huge capital outlay cannot be started. இந்த கூட்டாண்மை அமைப்பில் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டும்தான் கூட்டாளிகள் பங்கேற்பதற்கு அனுமதிக்கப்படுகிறது. ஆகவே பேரளவு தொழில்களை செய்வதற்கு இதனால் இயலாது. பேரளவு தொழில்களை செய்வதற்கு பேரளவு முதல் தேவை. இல்லை ஒரு குறிப்பிட்ட அளவு கூட்டாளிகள் மட்டுமே வரையறுக்கப்படுவதனால கோடிக்கணக்கில் நிதியை திரட்ட முடியாது. நிறுவனம் மாதிரி உற்பத்தி தொழில்களை தொடங்குவதற்கு வாய்ப்புகள் இல்லை.
Then the next disadvantage is limited risk taking. வரையறுக்கப்பட்ட இடர் ஏற்பு. In view of the danger of unlimited liability, the partners tends to over cautious. So normally they do not want to assume risk starting new ventures. கூட்டாளிகளோட பொறுப்பு வரையறா பொறுப்பாக இருக்கிறதுனால எங்கே நஷ்டம் வந்துடுமோ அப்படிங்கிற ஒரு அச்ச உணர்வு கூட்டாளிகள்கிட்ட இருக்கும். ஆகவே புதிதாக எதையும் அவங்க செய்ய மாட்டாங்க, தொழிலை விரிவுபடுத்த மாட்டாங்க. இடர் வந்துட்டால் அது நம்ம தான் பொறுப்பேற்க வேண்டும்ங்கிற அச்ச உணர்வு இருக்கிறதுனால தே டு நாட் வாண்ட் டு அஸ்யூம் ரிஸ்க் ஸ்டார்டிங் நியூ வெஞ்சர்ஸ். புதிய வகை தொழில்களை எல்லாம் தொடங்க மாட்டாங்க, விரிவாக்கம் செய்ய மாட்டாங்க. ஆகவே இது ஒரு குறைபாடாக இருக்கிறது. வரையறுக்கப்பட்ட இடர் ஏற்பு, லிமிட்டட் ரிஸ்க் டேக்கிங். தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரிஸ்க் ஆஃப் இம்ப்ளைடு அத்தாரிட்டி. இம்ப்ளைடு அத்தாரிட்டின்னா உட்கிடை ஆணை உரிமை. உள்ளுக்குள்ளாகவே கூட்டாளிகளுக்கு சில அதிகாரம் உண்டு. கூட்டாளிங்கிற நிலையில், கூட்டாண்மை நிறுவனத்தில் அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா கூட்டாளிங்கிற நிலையில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளாகவே சில அதிகாரம் உண்டு. ஒரு கூட்டாளி ஏனைய கூட்டாளிகளுக்கு முதல்வருமாக இருக்கிறார், முகவருமாக இருக்கிறார். இவர் சொல்கிறத அவங்கெல்லாம் கேட்கணும், அவங்கெல்லாம் சொல்கிறத இவர் கேட்கணும். இந்த உட்கிடை ஆணை உரிமையினால் ஒரு அபாயம் வரலாம். எவரி பார்ட்னர் கேன் பைண்ட் த ஃபோம் அண்ட் ஹிஸ் அதர் பார்ட்னர்ஸ் பை ஹிஸ் ஆக்ட்ஸ். ஒரு கூட்டாளி தன்னுடைய நடவடிக்கைகள் மூலமாக பிற கூட்டாளிகளை கட்டுப்படுத்த இயலும். Therefore, all other partners become liable to a greater extent because of the folly and fraud committed by a fellow partner. ஒரு கூட்டாளி கெட்ட எண்ணத்தோடு செயல்படுறாரு, மோசடி செய்கிறாரு, நிறுவனத்தினுடைய பணத்தை கையாடல் செய்கிறாரு, நேர்மை இல்லாமல் இருக்கிறாரு. அதனால் ஏற்படக்கூடிய அந்த நிறுவனத்திற்கு ஏற்படக்கூடிய இழப்பிற்கு எல்லாரும் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு நிலை வரும். ஆகவே இந்த உட்கிடை ஆணை உரிமைங்கிற ஒரு அந்த அதிகாரத்தின் மூலமாக ஒரு அபாயம் மற்ற கூட்டாளிகளுக்கு இருக்கிறது. தென் த லாஸ்ட் ஒன் இஸ் லேக் ஆஃப் பப்ளிக் கான்ஃபிடென்ஸ். அதாவது பொதுமக்கள்கிட்ட நம்பிக்கை குறைவு. As its accounts need not be audited and published, it lacks public confidence. அதாவது கூட்டாண்மை நிறுவனத்தினுடைய கணக்குகள் தணிக்கை செய்யப்படவோ பொதுமக்களுக்கு வெளியிடப்படவோ வேண்டிய அவசியம் இல்லை. அதன் காரணமாக பொதுமக்கள்கிட்ட நம்பிக்கையின்மையை இது ஏற்படுத்தும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.